ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேம்லதா. நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் வித் MySQL டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி சம் ரோஸ் ஆல்ரெடி நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் டேபிளில். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஃபெச் பண்ணிட்டு வர்றப்ப அது ஒரு ஃபார்மேட்டிங்காக எப்படி நம்ம அந்த ரிசல்ட்டை ஃப்ரேம் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதில் சம் டேபிள் கிரியேட் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் சம் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே மை டேட்டாபேஸ் 1 அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி எம்ப்ளாயின்ற டேபிளுக்குள்ளே 5 ரெக்கார்ட் வந்து நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் MySQL கனெக்டர் மாடியூல் போட்டோம், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ கர்சர் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாயின்ற டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் 3 காலம் மட்டும் நான் எடுக்கிறேன். நேமு, ஐடி, சேலரி. இது எப்படி எடுக்கணும்னு அப்படின்னு ப்ரீவியஸ் இதில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? செலக்ட் காலம் நேம் 1, காலம் நேம் 2, காலம் நேம் 3, இப்படி எத்தனை காலம் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ நீங்கள் நேம், ஐடி, சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயின்ற டேபிள் நேம்லேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஃபெச் 1, ஃபெச் ஆல் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஃபெச் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெச் ஆல் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ரெக்கார்டு வரும். ஃபெச் 1 யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் வரும். ஸோ நான் இங்கே எல்லா ரெக்கார்டையும் எடுக்கிறதுக்காக ஃபெச் ஆல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், பிரிண்ட். இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பைத்தானில் யூஸ் பண்ணக்கூடிய கோடிங் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேமு, ஐடி, சேலரி எல்லாத்துக்கும் ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹெட்டிங் மாதிரி உங்களுக்கு வரும், நேமு, ஐடி, சேலரி. இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ் பேரந்தசிஸ்க்குள்ளே ஆல்ரெடி எப்படி டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து இருந்துச்சோ அதே மாதிரியே உங்களுக்கு வரும். இப்போ அப்படி வராமல் நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி நீட்டாக அதை அலைன் பண்ணி போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேமு, ஐடி, சேலரி ஸ்பேஸ் விட்டுருக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிசல்ட்லேருந்து ஃபார் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அடுத்து ஒரு டேப் ஸ்பேஸ் விட சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு டேப் ஸ்பேஸ் விட சொல்லி, இப்போ இந்த ரோ எந்த ரோ வருதோ அதோட ஃபஸ்ட்டு கண்டென்ட், அதாவது ஒரு ரோவில் வந்து இது அரே வேல்யூ மாதிரி தான் வரும். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0ல் ஃபஸ்ட்டு வேல்யூ அதாவது நேம் இருக்கும், ரோ ஆஃப் 1ல் வந்து ஐடி இருக்கும், ரோ ஆஃப் 2ல் வந்து என்ன இருக்கும், சேலரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக என்ன செய்கிறேன், பிரிண்ட் பண்ணுறேன். மொத்தமாக பண்ணுறது வேற, இப்போ தனித்தனியாக பிரிக்கிறேன். பிரித்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பாருங்கள், இப்போ எப்படி உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னா, அழகாக நீட்டாக என்ன வரும், நேம், ஐடி, சேலரின்னு ஹெட்டிங் வரும். நேமுக்கு கீழே எல்லாருடைய நேம் இருக்கும், ஐடி கீழே எல்லாருடைய ஐடி இருக்கும், சேலரி இருக்கும். இதுக்கு நடுவில் என்ன வராது, ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ் வரவே வராது. அப்படியே உங்களுக்கு நீட்டாக டிஸ்பிளே ஆகும். இது ஃபார்மேட்டிங் த ரிசல்ட்டை நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஃபார்மேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறோம். சரிங்களா? அங்கே வச்சு நம்மளால் ஃபார்மேட் பண்ண முடியாது. ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபார்மேட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறோம். பாருங்கள், ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் பேரந்தசிஸ்க்குள்ள ஜான் சிங்கிள் கொட்டேஷன், கமா 102 சிங்கிள் கொட்டேஷன், கமா 25,000 சிங்கிள் கொட்டேஷன், அடுத்த ஒரு கமா, திரும்ப அடுத்த ஓப்பன் பேரந்தசிஸ், இப்படி அப்படியே டேட்டாபேஸோட இது மாதிரியே இருக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை, நம்ம ஹெட்டிங் கொடுத்து ஹெட்டிங் கீழே ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம். இதில் நீங்கள் இன்னும் நல்லா கிராஃபிக்ஸ் தெரிஞ்சவங்க GUIயில் இது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் மாதிரியே போட்டு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணலாம். அது பைத்தானோட ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபார்மேட்டிங் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ரிசல்ட்டை ஃபெச் பண்ணிட்டு வர்றதை ஃபார்மேட் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது. சரி, அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷார்ட்டிங் ப்ராசஸ். ஷார்ட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு வரேன். அதில் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இந்த எம்ப்ளாயின்ற டேபிளில் இருக்கக்கூடிய நேம், எம்ப்ளாயியோட நேமெல்லாம் நம்ம அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதில் யாரெல்லாம் ஜேன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுறாங்க, ஒருவேளை ஜாஸ்மின், ஜான், ஜோயல் இந்த மாதிரி எப்படி இருக்கிறாங்களோ ஜேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லெட்டர்ஸ் அந்த நேமை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இல்லை அந்த நேமில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். இப்படி எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நேம்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்பயும் போல் கனெக்ஷன் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க, கர்சர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொரியை மட்டும் நான் மெயினாக சொல்கிறேன்.
பாருங்க, ஒரு டேபிள் இருக்கு எம்ப்ளாயின்னு. அதுலேருந்து நான் என்னென்ன காலம் எடுக்கிறேன் அப்படின்னா, நேமு, ஐடி, சேலரி. இந்த 3 காலமும் நான் எடுக்கிறேன் ஃப்ரம் டேபிள் நேம். ஸோ அப்போ செலக்ட் கொரியில் ஃபஸ்ட்டு காலம் நேம் நீங்கள் யூஸ் பண்ணணும். காலம் 1, காலம் 2, காலம் 3 நீங்கள் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 காலமை ஃபெச் பண்ணுறேன். ஸோ ஃப்ரம் டேபிள் நேம், எந்த டேபிள் நேம்? எம்ப்ளாயின்ற டேபிள் நேம். அடுத்து இந்த வேர், இதை வந்து வேர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி வேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேருக்கு பின்னாடி எழுதுறதுலாம் ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த காலமோட செலெக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து வேர் கண்டிஷனோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ இந்த வேரில் என்ன கண்டிஷன் எழுதியிருக்கேன்னா, நேம், இந்த நேம்ன்ற காலத்தில் லைக், இந்த லைக்குன்றது தான் இங்கே முக்கியமான ஒரு கான்செப்ட். எப்படி இருக்கணும் பாருங்க, ஜேல ஸ்டார்ட் பண்ணி பர்சன்டேஜ் போடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நேமோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜேல இருக்கணும். இதே செகண்ட் கேரக்டர் ஜேவா இருக்கணும்னா நம்ம எப்படி போடணும்னா பர்சன்டேஜ் ஜே பர்சன்டேஜ். இதே லாஸ்ட் கேரக்டர் ஜேல முடிகிற மாதிரி வேணும்னா எப்படி வேணும்னா பர்சன்டேஜ் ஜே. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா ஜேல ஸ்டார்ட் ஆகணும், முடிகிறது என்ன வேணாலும் முடியலாம். அப்போ ஜே பர்சன்டேஜ். ஸோ இந்த கொரி இந்த இதுக்கு மட்டும் சிங்கிள் கொட்டேஷனில் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் சிங்கிள் கொட்டேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கொரியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டபுள் கொட்டேஷனில் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கொட்டேஷனில் முடிக்கணும். இதை முடிக்காமல் விட்டிங்கனாலும் எரர் வரும், பார்த்துக்கோங்க. இந்த சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் கான்செப்ட்லாம் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த இதில் முடிச்சோம். அப்போ இந்த கொரிக்கு மீனிங் என்ன? ஸோ எம்ப்ளாயின்ற டேபிளில் 3 காலம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நேமு, ஐடி, சேலரின்னு 3 காலம் செலக்ட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய நேமுன்ற காலத்தில் இருக்கக்கூடிய நேம்ஸில் யாரெல்லாம் ஜேன்னு ஸ்டார்ட் ஆகுறவங்களோ அவங்கள மட்டும் டிஸ்பிளே பண்ணு. மிச்சம் யாரும் டிஸ்பிளே பண்ணுமானா பண்ணாது. சரிங்களா? ஒருவேளை ஜேல இல்லைன்னா நோ ரோஸ் செலக்டட்னு உங்களுக்கு வந்துடும். எந்த ரோஸுமே செலக்ட் பண்ணலை, ஜேல இல்லை, ஜேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நேம் இல்லைன்னா எரர் வராது, உங்களுக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. டேட்டா பேஸில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 0 ரோஸ் செலக்டட்னு வரும். இதே பைத்தானில் நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு சும்மா கர்சர் வந்து நிற்கும், எந்த ரிசல்ட்டும் வராது. இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை மட்டும் பண்ணிடும். ஸோ இங்கே ஃபெச்சால் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீழே ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நேமுக்கு தனியாக, ஐடிக்கு தனியாக, சேலரிக்கு தனியாக, மேலே காலம் ஹெட்டிங் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ரோ ஆஃப் 0, ரோ ஆஃப் 1, ரோ ஆஃப் 2ல் நான் கொடுத்துருக்கோம். ஸோ ரோ ஆஃப் 0ல் என்ன வரும்? நேம் டிஸ்பிளே ஆகும். ரோ ஆஃப் 1ல் வந்து ஐடி டிஸ்பிளே ஆகும். ரோ ஆஃப் 2ல் சேலரி டிஸ்பிளே ஆகும். ஃபார்மேட்டிங் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நான் இங்கே பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்க்கலாம். 2 ஜான் இருக்காங்க ஜேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இந்த ஜானு சேம் கிடையாது. இவங்களோட ஐடி 102, இவங்களோட ஐடி 110. சரிங்களா? இப்போ அந்த கொரியை லைட்டாக சேஞ்சஸ் பண்ணுறேன் பாருங்க. இது கேபிட்டல் லெட்டர் எண்ணில் இருக்கணும். எண்ணில் இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு என்ன செய்யுங்க, டிஸ்பிளே பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, எண்ணில் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு இருக்கார். யார்? நிக்கு. அவர் மட்டும் என்ன வருவார். இப்போ ஒருவேளை ஏல இருக்கிற ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. சரி, கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி யாரும் இருக்காங்களா அப்படின்னா பாருங்கள், என் ரிசல்ட் வருதுல எதுவுமே வரல. 0 ரோஸ் செலக்டட். ஏன்னா கியூவில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி யாருமே இல்லை. சரிங்களா? இப்போ இது முடிகிறது வந்து பார்த்துங்க அப்படின்னா, முடிகிறது வந்து நம்மகிட்ட இப்போ எத்தனை ரோஸ் இருக்காங்க, கேல முடிகிற மாதிரி யாராவது வேணும். இப்போ இதுதான் இருக்குது பாருங்கள், ஜான், டேவிடு, நிக்கு, ஜான்னு இருக்குது. இது டியில் முடிகிற மாதிரி எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா பர்சன்டேஜ் டி. சரிங்களா? பர்சன்டேஜை முன்னாடி போட்டு டியை பின்னாடி போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிகிற வேல்யூ வந்து டியாக இருக்கணும். அப்போ யார் வருவான்னு கேட்டிங்கன்னா டேவிட் மட்டும் வருவார். பார்த்தீங்களா? டேவிட் மட்டும் வராரா? டியர். இப்போ முடிகிறது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப யார் வந்துடுவான்னு கேட்டிங்கன்னா ஜான். 2 ஜானுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதே நடுவில் செகண்ட் லெட்டர் இல்லாட்டி நடுவில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் ஐ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் இருக்கக்கூடியது ஐயில் இருக்கணும். யார் அப்படி கேரக்டர்ஸ் இருந்தால் அவங்கள மட்டும் நமக்கு என்ன பண்ணு, டிஸ்பிளே பண்ணு. பாருங்கள், மைக்லேயும் என்ன இருக்காரு, ஐ இருக்காங்க. டேவிட்லேயும் ஐ இருக்காங்க. நிக்கிலையும் ஐ இருக்காங்க. ஸோ அந்த ஐ இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க, டிஸ்பிளே ஆகிடும். ஃபஸ்ட்டு கேரக்டரும் இல்லை, லாஸ்ட் கேரக்டரும் இல்லை, நடுப்பட்ட கேரக்டர்ஸில் ஐ யார் நேம்லாம் இருக்கோ அவங்கள டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லைக்ன்ற கமாண்ட் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி நேம்ஸை ஃபார்மேட் பண்ணுறது இது எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம்,
டிஃபைன் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான queries. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். நேம் செய்ய வச்சோ இல்லை நம்பர்ஸ் ஐடியை வச்சோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸை வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் எப்பயும் போல் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் எழுதிக்கோங்க, MySQL இதுக்கெல்லாம் போய்க்கோங்க, டேட்டாபேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க, கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. query வந்து பாருங்கள், இந்த கொரியில் தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், செலக்ட் நேம் ஐடி சேலரி ஃப்ரம் டேபிள் நேம் ஆர்டர்டு பை. ஸோ இந்த ஆர்டர் பை தான் நமக்கு என்னென்னா முக்கியமானது. வேர் கண்டிஷன் இங்கே கிடையாது. இப்போ நம்ம லைக் வந்து வேர் கண்டிஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். இங்கே வந்து வேர் கண்டிஷன் கொடுக்க தேவையில்லை. டேபிள் நேம் ஆர்டர் பை நேம். இப்போ எதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்டர் பை அந்த நம்மளுடைய காலம் நேமை கொடுத்துடணும். இப்போ நான் ஐடியை வச்சு பண்ண போகிறேன்னா ஐடியை வச்சு கொடுக்கணும், இல்லை நேமை வச்சு பண்ண போகிறேன்னா நேமை வச்சு கொடுக்கணும். சரிங்களா? எந்த காலம் வச்சு நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. சரிங்களா? இப்போ நான் நேமை வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், என்னுடைய ரோஸை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜான் இருக்காரு, அடுத்து டேவிடு, அப்புறம் நிக்கு, அப்புறம் திரும்ப ஜான் இருக்காங்க. ஸோ அதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும்னா முதல்ல யார் வருவா, டேவிட் வந்துடுவாங்க. அப்புறம் 2 ஜே வரணும், 2 ஜான், அதுக்கப்புறம் என்ன வரணும், நிக்கு வரணும். ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி அங்கே ஆர்டர் பண்ணி டிஸ்பிளே ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்துட்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வந்துட்டாங்க, அடுத்து நிக் வராங்க, அப்புறம் மைக் வராங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து வேறு எந்த ரெக்கார்டும் செலக்ட் ஆகுதோ? ஸோ இந்த டேபிள் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் டேவிடு, மைக்கு, மிக்கு எல்லாருமே வராங்க. சரிங்களா? ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டி, அப்புறம் சாரி சேவ் பண்ணாமல் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ பாருங்கள், டேவிட், அதுக்கப்புறம் 2 ஜான், அப்புறம் என்ன வராங்க, நிக் வந்து வர்றாங்க. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி ரோஸ் படி அங்கே எப்படி இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜான் 102 இருக்கிறாங்க, அப்புறம் 103 இருக்காங்க, அப்புறம் 104, அப்புறம் தான் 110 இருக்காங்க. பட் இப்போ நம்ம நேமை வச்சு ஆர்டர் பண்ண சொன்னதுனால ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நேமை வச்சு நமக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகி வருது. சரிங்களா? இது சேலரியை வச்சு நம்ம பண்ண முடியுமானா பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இங்கே கொஞ்சம் சேலரியை சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ ஜானோட சேலரி வந்து ஒரு 35,000க்கு மாற்றிடுவோம். ஸோ 35, இவங்களோடது வந்து ஒரு 15,000 போடுவோம். ஸோ அடுத்து ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை டேட்டா பேஸில் எம்ப்ளாயில் இருக்கக்கூடிய அவங்க சேலரியை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ சேலரியை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போகிறேன், அசெண்டிங் ஆர்டரில் பண்ணி காட்ட போகிறேன். அதனால் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 15,000 அப்படின்னு மாற்றிடுவோம். ஸோ நீங்கள் query எழுதாமல் இப்படியே கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டேரெக்டாகவே PHP MyAdminக்குள்ளே போய் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், ஜானோட சேலரி 35,000, இவங்க டேவிடோடது 15,000, நிக்கோடது வந்து 90,000, நானோடது 25,000 இருக்குது. ஸோ இப்போ சேலரியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறேன், அசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பண்ணால் ஆர்டர்டு பை எதை வச்சு பண்ண போகிறோம், சேலரி. ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா சேவ் பண்ணிடுங்க ப்ரோக்ராமை, பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள்.
பாருங்கள் சேலரி எப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆயிடுச்சு 15,000 25,000 35,000 90,000 என்ன ஓகேவா. ஸோ சேலரியை வச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு என்ன ஆயிருக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே ரைட். ஸோ அடுத்து இது டிசெண்டிங் ஆர்டரில் என்னால் பிரிண்ட் பண்ண முடியுமா? இப்போ அசெண்டிங் ஆர்டர் நம்ம பண்ணிட்டோம். இது டிசெண்டிங் ஆர்டர்னால் நம்ம என்ன சொல்லுவோம், ஹையஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட் வர்றதை தான் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். அப்படி பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதுக்கும் நமக்கு என்ன இருக்குது, கொரி இருக்குது. பாருங்கள் இது நான் உங்களுக்கு இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் அடுத்ததில் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் எல்லா மாடியூல் இன்சர்ட் பண்ணி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கர்சர் எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே கொரி வந்து பாருங்கள் செலக்ட் நீங்கள் என்ன காலம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலம் நேம் என்னென்ன காலம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஓகே. இப்போ நான் நேமை வச்சு தான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறதுனால டிஇஎஸ்சி அப்படின்றத லாஸ்ட்டாக நீங்கள் சொல்லணும். இப்போ ஆர்டர்டு பை என்ன காலம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலம் யூஸ் பண்ணிட்டு டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணால் மட்டும் ஹையஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் நீங்கள் வர்றதா இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஇஎஸ்சி அப்படின்னு போடணும். ஸோ இப்போ என்ன ஆகும், நேம் வந்து தலைகீழாக வரும். ஃபஸ்ட்டு நிக் வந்துடுவார், அடுத்து ஜான் வருவாங்க, அப்புறம் யார் வருவாங்க, டேவிட் வந்து வருவார். பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நிக் வந்துட்டார். ஏன்னா ஏபிசியில் வந்து ஃபர்ஸ்ட் அங்கிட்டுலேருந்து வந்தீங்கன்னா என்ன தான் முதல்ல வரும், அப்புறம் ஜே அப்புறம் டி வரும். சரிங்களா. ஸோ அதனால இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இது சேலரியும் டிசெண்டிங் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஹையஸ்ட் யார் இருக்கா, 90 அவர் தான் இருக்காரு. ஜான் வந்து 35 இருக்கிறாங்க, அப்புறம் 25 15 வருவாங்க. சேலரியை வச்சு பண்ணாலும் நீங்கள் இதே மாதிரி சேலரி ஃப்ரம் ஆர்டர்டு பை என்ன சேலரி கொடுக்குறீங்களோ சேலரி டிசெண்டிங் அப்படின்னு டிஇஎஸ்சி, டிசெண்டிங்னு ஃபுல்லாக எழுத தேவையில்லை, டிஇஎஸ்சி அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ இந்த கொரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், அப்படி இல்லாட்டி ஃபார்மேட்டிங் கொரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே செலக்டோட எம்பேடட் ஆகி தான் வரும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் மினிமம் கவுண்டிங் எல்லாமே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம், டோட்டல் பண்ணலாம், இந்த இதில் ஆவரேஜ் எடுக்கலாம், இதெல்லாமே இருக்குது. இதை பற்றி நம்ம இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.